ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, முட்டைக்கோஸை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கிரேவி செய்யலான்னு சொல்லி மைண்டில் ஒரு தாட் வந்தது. அதை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லி ஃபுல் வீடியோ உள்ளே போய் பார்க்கலாம். முட்டைக்கோஸை நம்ம காய்க்கு கட் பண்ணுறோம்ல, அதாவது குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணலாமா? நம்ம சிறுசாக கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு குழஞ்சு போயிடும். இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணையில தான் நமக்கு கிரேவிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கிட்டோம்னா டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். கிரேவியில் நம்மளுக்கு காய் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். முட்டைக்கோஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு கழுவிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது முட்டைக்கோஸு, வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி இல்லை அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். முந்திரி ஆட் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டை, கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, குக்கரில் செய்யலாம். ஆனால் நான் இன்றைக்கி கடாயில் செய்கிறேன். ஆனால் குக்கரில் செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்குது. செஞ்சு பாருங்கள். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நான் கடலெண்ணெய் தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. எதுவுமே நம்ம வதக்கிற போது அந்த டேஸ்ட்டு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரம் நல்லா விட்டு வதக்கினீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணாவே நார்மலாக சீக்கிரம் ஜீரணமாயிரும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா மைய வதங்கட்டும். இதில் என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். மசாலா பச்சை வாசம் போகிற அளவுக்கு, ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லைங்க. முட்டைக்கோஸை கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் வதங்கினோடனையும் இதில் பச்சை வாசல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா முட்டைக்கோஸ் நல்லா வேகணும். அதனால் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி இது நல்லா கொதிக்கட்டும். இது பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இது கொதிச்சு ஓரளவுக்கு உங்களுக்கு பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? வாங்க. இப்போ கை நிறைய கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கோங்க. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குங்க சாப்பிட்ணுன்ட்டு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். கிரேவி பதத்துக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
சப்பாத்திக்கு அதை விட நல்லாயிருக்கும். எனக்கு பொரியல் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கிரேவி செஞ்சு கொடுங்க, எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்மளோட சேனலில் போட போகிறோம். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவைங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. பாய்.